2 ஆண்டு காலம் எங்களுக்கு உறுதியளித்த முதலமைச்சர் இறுதியாக எங்களால் கொடுக்க முடியாது, கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, அந்த கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று ஒரு பொய்யான செய்தியை மீண்டும் மீண்டும் முதலமைச்சர் சட்டமன்றத்திலும் வெளியிலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய துரோகம் இது! சமுதாயத்திற்கு நிகழ்ந்த மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். முதலமைச்சர் சொல்வது, தமிழக அரசிற்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லையா உங்களுக்கு? பிறகு உங்கள் தந்தை எப்படி எடுத்தார்? கடந்த காலத்திலே எம்ஜிஆர் அவர்கள் எப்படி எடுத்தார்கள்? உங்கள் தந்தையை நிறுவிய சட்டநாதன் கமிஷன் 1969-70 நிறுவிய கமிஷன், அவர்கள் ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள், ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் 1984 அம்பாசங்கர் கமிஷனை நிறுவினார். அம்பாசங்கர் அவர்கள் வீடு வீடாக டோர் டு டோர் எனுமரேஷன் செய்தார்கள். அப்பொழுது அவருக்கு அதிகாரம் இல்லையா? அதன் பிறகு ஜனார்தனன் கமிஷன் அவர்கள் இதையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கொலேட் பண்ணி அவர்கள் ஜனார்தனம், நீதி அரசு ஜனார்தனம் 3 பரிந்துரைகளை கொடுத்தார்கள் அரசுக்கு, திமுக அரசுக்கு. ஒன்று, அருந்ததியர்களுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று நீதியரசர் ஜனார்தனம் பரிந்துரை கொடுத்தார். அதை அப்படியே கலைஞர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார், அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். 2வது பரிந்துரை ஜனார்தன் அவர்கள் கொடுத்தது, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள்ஒதுக்கீடு பிசியிலே கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார். அதையும் கலைஞர் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார். இதே நீதியரசர் ஜனார்தன் 3வது பரிந்துரை என்ன? வன்னியர்களுக்கு 13.1 விழுக்காடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அந்த பரிந்துரையும் கொடுத்தார். அதை மற்றும் கலைஞர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை மற்றும் குப்பைகளை தூக்கிவிட்டார்.